தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சரை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சர் போட்டி. முதலமைச்சரை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சர் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி களமிறங்கியுள்ளார். மீண்டும் மம்தா பானர்ஜியே 4வது முறையாக வெற்றி வாகை சூடுவார் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அசாமில் பாஜக தோல்வியடையும், காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று கூறப்படுகிறது. கேரளாவில் ஆளும் கட்சியான மார்க்சிஸ்ட் தோல்வியடையும், காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியான திமுக தோல்வியடையும், அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது புதுச்சேரியில் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தற்பொழுது முதலமைச்சராக இருப்பவர் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி. இவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். புதுச்சேரியில் 50%க்கும் அதிகமானவர்கள் வன்னியர்கள். ஆகவே புதுச்சேரியில் காங்கிரசிலிருந்து விலகி வந்து என்ஆர் காங்கிரஸை ஆரம்பித்து பாஜக துணையுடன் தற்பொழுது முதலமைச்சர் பதவி வகித்து வருகிறார். இவர் தட்டாஞ்சாவடி மற்றும் இன்னொரு தொகுதி, மொத்தம் 2 தொகுதிகளில் அவர் போட்டியிடுகிறார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை எதிர்த்து போட்டியிடுபவர், காங்கிரஸ் கட்சி சார்பில் எதிர்த்து போட்டியிடுபவர் வேறு யாருமல்ல, அவரும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் தான், வைத்தியலிங்கம். புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சரும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவருமான வைத்தியலிங்கம் அவர்கள் தற்பொழுது புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை எதிர்த்து தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடுகிறார். முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சரும் எதிரும் புதிருமாக போட்டியிடுகிறார்கள் ஒரே தொகுதியில். யார் வெற்றி பெறுவார் என்ற ஒரு கடுமையான போட்டி ஏற்பட்டுள்ளது. தற்போதுள்ள முதலமைச்சர் என்ஆர் காங்கிரசுக்கு அமோக வரவேற்பு உள்ளது. வைத்தியலிங்கம் ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கும் ஓரளவு ஆதரவு உள்ளது. போட்டி கடுமையாக உள்ளது. யார் வெற்றி பெறுவார் என்பது தெரியவில்லை. தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம்.